இவர்கள்தான் பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருக்கும் திமுக நிர்வாகிகள் மற்றும் அனுதாபிகள். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கே இன்னும் விடை தெரியாத நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இன்னும் எத்தனை சார்கள் பதுங்கி இருக்கிறார்களோ தெரியவில்லை என்ற அச்சம் பெண்களிடம் எழுந்துள்ளது. அண்ணா பல்கலை மாணவிக்கு நடந்த கொடுமை பெற்றோர்கள் மத்தியில் கல்லூரி செல்லும் மகளின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி நடைபெற்ற சம்பவமானது பெற்றோர்கள் வயிற்றில் புளியை கரைத்துள்ளது. கும்பகோணத்தில் இருந்து ஒருவரின் பரிந்துரையின் பேரில் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் ஒப்பந்த அடிப்படையில் திமுக நிர்வாகி முத்துச்செல்வம் நடத்தி வரும் கேண்டீனில் வேலைக்கு சேர்ந்த 22 வயது பெண்ணை முத்துச்செல்வம், அவரது நண்பர், கேண்டீன் மாஸ்டர் ஆகிய 3 பேருடன் மேலும் 2 தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அதுவும் அவர் பணியில் சேர்ந்து 20 நாட்களில். ஞானசேகரன் செய்தது போல கல்லூரியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று இந்த கொடூரத்தை நிகழ்த்தி உள்ளனர் இந்த காமுகன்கள். அண்ணா பல்கலை விவகாரத்திற்கு பின் அனைத்து கல்லூரிகளிலும் சிசிடிவி பொருத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்த பின்னரும் கூட அரசு கலைக்கல்லூரியில் சிசிடிவி இல்லாததால் எங்கெல்லாம் கொடூரம் நிகழ்த்தப்பட்டது, யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு உள்ளது என்ற ஆதாரம் கிடைக்கவில்லை. இந்த நிகழ்வில் பணிப்பெண்ணிற்குத்தான் கொடுமை நிகழ்ந்தது என்பதுடன் கடந்து சென்று விட முடியாது. இப்படி காமுகன்களின் கூடாரமாக இருக்கும் கேண்டீனுக்கு சென்ற எத்தனை கல்லூரி மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ என்ற அச்சத்தையும் எழுப்பி உள்ளனர். கும்பகோணத்தில் இருந்து அந்த பெண் வந்திருப்பதால் திமுக நிர்வாகி காமுகன் முத்துச்செல்வத்தின் கூட்டாளிகள் கும்பகோணத்திலும் அந்த பெண்ணை சீரழித்து இருக்கலாம் என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்துள்ளது. இதன் பின் எந்த சார் இருக்கிறார் என்பது ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் வரை வெளிவர வாய்ப்பே இல்லை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என மார்தட்டி வசனம் பேசும் ஸ்டாலினுக்கு தன் கட்சி நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெரியுமா? பாலியல் குற்றவாளிகளை திமுக அரசு காப்பாற்ற துடிப்பது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் பாலியல் குற்றவாளிகள் அனைவர் பின்னும் திமுகவின் சார்கள் இருப்பார்கள் என விமர்சிக்கின்றனர் மக்கள். ஆட்சியில் இருக்க போகும் 2 மாதத்தில் இன்னும் எத்தனை சார்களை உருவாக்கப் போகிறார் ஸ்டாலின் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையும் செயலிழந்து இருப்பதால் மூதாட்டிகள், பெண்கள், கல்லூரி மாணவிகள், பள்ளி சிறுமிகள், குழந்தைகள் என அனைவரின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. ஆட்சியில் இருக்கும் தைரியத்தில் துணிகரமாக பாலியல் குற்றத்தில் ஈடுபடும் திமுக அனுதாபிகளாக இருக்கும் காமுகர்களும் வெளிச்சத்திற்கு வராத காமுக சார்களும் அதிமுக ஆட்சியில் நிச்சயம் தண்டிக்கப்படுவர். குறிப்பாக ராஜேந்திரன் தீயில் எரிந்து ஓடும் நிலையில் அவரை காப்பாற்றாமல் யாரும் முன்வராத நிலையில் வீடியோ எடுத்துள்ள காட்சி பெரும் சோகத்தையும்